அது எப்படி சார் ஒரு திரைப்படத்தை ரொம்ப நல்லா இருக்கு, செமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரையும் திரைக்கதைக்கு ஒரு பெஞ்ச்மார்க்காகவும் இருக்கு. அதே டயத்துல அந்த திரைப்படத்தை பத்தி மிக கடுமையான விமர்சனமும் இருக்கு. ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ண முடியாம எப்போதும் தத்தளிப்பிலேயே இருக்க ஒரு திரைப்படம். இப்படி ஒரு திரைப்படத்தை தமிழ் சினிமால யாரால கொடுக்க முடியும்? த கிரேட் கமலஹாசன் 1992 கமலோட கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்புல வெளிவந்த தேவர் மகன் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சரியப்படுத்துற அட்டகாசமான திரைக்கதை கொண்ட படம். இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்கள்ல சினிமாவை விமர்சனம் பண்ற விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேரக்டர் சரியா எழுதப்படலை அப்படின்னு. ஆனா இந்த படத்துல, தேவர் மகன்ற இந்த படத்துல ஒரு அட்டகாசமான காதல் தோல்வி ஒன்று இருக்கு. அந்த காதல் தோல்விய ஒரு பார்வையாளன் கவனிக்காம அந்த திரைக்கதைக்கு பின்னாடியே போய் கதையோட முடிவை பத்தி அவ்வளவு ஆச்சரியகரமா வாயை பொளந்து பார்க்கிறான் அப்படின்னா, அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டதா எழுதப்பட்டிருக்கு, என்ன அந்த கதாபாத்திரம், கமல் அதை எப்படி எழுதியிருக்காரு, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. ஒரு திரைப்படத்தோட திரைக்கதை எங்க தொடங்குதோ அதே இடத்துல வந்து முடியணும் அப்படின்ற ஒரு எத்திக்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா தமிழ் சினிமால அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுற ஒரு திரைப்படம் தான் தேவர் மகன். மிகுந்த எதிர்பார்ப்போட சொந்த கிராமத்துக்கு தொடர் வண்டியில வந்து இறங்குற கதாநாயகன் படத்தோட முடிவுல அதே தொடர் வண்டியில என்னவா போறான். இதுதான் ஒட்டுமொத்த தேவர் மகனோட திரைக்கதையோட ஒற்றை வரி. இந்த படத்துல ஆக சிறந்த காதல் தோல்வி ஒன்று இருக்கு. பொதுவா இந்த நிமிஷம் வரையும் தமிழ் சினிமால காதல் அப்படின்றது கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். அது தோல்வியோ வெற்றியோ அதைத்தான் அதிகமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி ஒரு திரைக்கதைக்குள்ள காதலை வச்சு, அந்த காதலை தோல்வியடையும் வச்சு, அதை தாண்டி அந்த கதை அமைப்புக்குள்ள பார்வையாளனை உட்கார வச்ச ஒரு அட்டகாசமான திரைக்கதை எழுதின கமலை நினைச்சா இப்போ வரையும் ஆச்சரியமா இருக்கு. கமல் இந்த திரைப்படத்தோட திரைக்கதைய 10 நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில நேர்காணல் அப்ப சொன்னதை எல்லாரும் பார்த்துருக்கோம். அப்படி 10 நாள்ல எழுதப்பட்ட திரைக்கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரத்தை இவ்வளவு டீட்டெயிலா எழுத முடியுமா? ஒரு காதல் தோல்விய பார்வையாளன் ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்துட்டு அந்த படத்தோட கதைக்குள்ள தொடர்ந்து பயணிக்க வைக்க முடியுமா? அப்ப அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவு அவர் டெப்தா எழுதியிருக்கணும். காதல் என்பது இன்னொரு பக்கம் எவ்வளவு தூரம் சுயநலம் மிக்கது, அது தன்னை பத்தி மட்டும்தான் எப்படி யோசிக்கும் அப்படின்னு இந்த திரைப்படத்துல கமல் ஒரு மிகச்சிறந்த பாடத்தை எடுத்திருக்காரு. அது இந்த திரைப்படத்தோட முதல் காட்சியிலிருந்தே தொடங்கும். இந்த திரைப்படத்தோட தொடக்கத்துல பெரிய தேவர், அதாவது சக்திவேல் என்கிற கதாநாயகனோட அப்பா, அவரோட வருகைக்காக காத்திருக்கிறதுல இருந்து படம் தொடங்குது. ஒரு தொடர் வண்டி வருது. அதுல இருந்து சக்திவேல் எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடியே பானு அப்படின்றவங்க அந்த கிராமத்தை எட்டி பார்க்குறாங்க. அந்த கிராமத்தோட பேர் தூவலூர். அப்ப இதன் மூலியமா அந்த திரைக்கதையில கமல் சொல்ல ஒரு விஷயம், இந்த கிராமத்தை சக்திவேல் பானுவோட கண்ணு வழியா தான் பார்க்குறாரு. இதுதான் அந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் போது சப்கான்சியஸ்குள்ள போய் உட்கார்ற ஒரு முக்கியமான விஷயம். சரி, அவங்க தான் பார்க்குறாங்க. என்ன உடையில, அல்ட்ரா மாடர்ன் உடையில வந்து இறங்குறது எங்க? கிராமத்துல. அப்போ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்க பெரிய தேவர் சக்திவேலை எதிர்பார்த்து வீட்டு வாசல்ல காத்திருக்கப்ப அதே சக்திவேல் நான் கூட்டிட்டு வந்த பானுன்ற அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த கூட்டிட்டு வர்ற முதல் காட்சியிலேயே அந்த நாயகனோட அப்பா அதை எந்த அளவு ஒவ்வாமையா பார்க்குறாரு. இது எதையுமே வசனம் கிடையாது, காட்சி மொழியாக பார்வையாளனுக்கு கடத்தப்படுது. ஒரு திரைக்கதையோட நுணுக்கத்துக்குள்ள ஒரு கதாபாத்திரத்தை எப்படி பார்வையாளனுக்கு கடத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு காட்சியிலும் கமல் இங்க கிளாஸ் எடுத்துட்டு. சரி, வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள போயாச்சு. ஒரு அப்பா மகன்கிட்ட வந்ததும் என்ன கேட்பாரு? எப்படிப்பா இருந்துச்சு பிரயாணம், நல்லபடியா படிச்சிட்டியா, நீ எப்படி இருக்க? இது எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு யாரு?
எந்த ஊர் அப்படின்னா ஒரு அப்பாக்கும் மகனுக்குமான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்க இருந்தே அந்த அப்பா மகனோட உறவுக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பை ஒரு பெண் தொந்தரவு செய்யறான்றதுல இருந்து ஆரம்பிக்கும். அவர் கேட்பாரு கேஷுவலா, அந்த பொண்ணு எந்த ஊரு? சீராளா அப்படின்னு. சீராளாவா? அது எங்க இருக்கு? ஆந்திரால ஒரு அழகான கிராமம் அப்படின்றவர் சக்திவேல். நீ பாத்தியா? இல்ல, அவங்க சொன்னாங்க. அங்க பானுன்ற கதாபாத்திரமே இல்ல, நாயகனும் அவங்க அப்பாவும் தான் இருக்காங்க. ஆனா பேசப்படுறது பானுவை பத்தி. அப்ப அந்த கதாநாயகி இருக்கிற ஒரு கிராமத்தை கதாநாயகன் போய் பார்க்கவே இல்லை, ஆனா அப்பா கிட்ட அழகா இருக்குன்னு சொல்றான். காரணம், அவன் பானுவின் கண் வழியா தான் எல்லாத்தையும் பார்க்கறான். கதாநாயகன் பானுவோட காதலனா தான் இங்க வந்திருக்கான், பெரிய தேவரோட மகனா வரல. இதுக்கப்புறம் திரைப்படத்துல ஒரு பாடல் காட்சி, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பாடல். அந்த பாடலோட சில நிமிடங்களுக்கு அப்புறம் பானுவும் சக்தியும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ற அட்டகாசமான சீன்ஸால அந்த மொத்த பாடலும் நிரப்பப்பட்டிருக்கும். பார்வையாளன் அந்த காதலை கொண்டாட்டத்தோட பார்த்துட்டு இருப்பான். பாடல் முடியுது. பாடலோட முடிவுல ஒரு சாப்பிடுற காட்சி ஒன்று வரும். அப்ப பானு அங்க வருவாங்க. வந்ததும் சக்திவேல் அங்க பானுவை அமர சொல்வார். அவங்க உட்கார்றதுல இருந்து எதுவுமே இந்த குடும்பத்துக்கு ஏற்றதா இல்லை அப்படின்றத அந்த காட்சியில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப சக்திவேலுக்கும் பெரிய தேவருக்கும் இடையில ஒரு உரையாடல் போகும். அதாவது தன்னுடைய மகன் அடுத்து என்ன செய்ய போறான் அப்படின்ற உரையாடல். அந்த உரையாடல் முழுமைக்கும் கதாநாயகனான சக்திவேல் தன் தந்தையிடம் சொல்லும் அடுத்து தான் என்ன செய்ய போறேன்னு சொல்ற எதுவுமே அவர் யோசிச்சதா இருக்காரு. எல்லாமே அந்த பானுவும் அவருடைய தந்தையும் யோசிச்சதா இருக்கும். இங்கேயே அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு சின்ன நான்சிங் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அதோட முடிவுல தான் பானுவை திருமணம் செஞ்சுக்க போற விஷயத்த தான் அப்பா கிட்ட சக்திவேல் சொல்றான். பெரிய தேவருக்கு பயங்கர ஷாக். இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு சக்திவேல் கேட்கும்போது, கை கழுவிட வேண்டியதான் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவாரு. இத கொஞ்சம் கூட சக்திவேல் எதிர்பார்த்திருக்க மாட்டான், பானுவும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதோட முடிவுல இவங்க ரெண்டு பேரும் இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கிட்டே போகும்போது அவங்க போற இடம் எல்லாமே அவங்க போகக்கூடாத இடமா இருக்கும். அவங்க முதல்ல போறது தன்னோட சித்தப்பா வீட்டுக்கு, சக்திவேலோட சித்தப்பா வீட்டுக்கு. அவருக்கும் இவங்களோட வீட்டுக்கும் தான் கொடுமையான பகை இருக்கும். ஆனா அது எதுவுமே சக்திவேலோட மைண்ட்ல ஏறி இருக்காது. ரொம்ப அலட்சியமா அந்த வீட்டுக்கு போயிடுவாரு. அந்த வீட்டுக்கு பின்னாடி போவாரு, அங்க சில சம்பவங்கள் நடக்கும். திருப்பி வரும்போது ஏன் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கௌதமி கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா அந்த பதில சொல்லுவார் அவர். ஆனா படத்தோட தொடக்கத்திலயோ இந்த ரெண்டு குடும்பத்துக்குமான பகை என்னன்றத திரைக்கதையில ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாங்க. ஆனா சக்திவேலோட மைண்ட்ல அது எதுவுமே இருக்காது. பிகாஸ் அவன் பானுவின் காதலன். அடுத்ததா போற இடம் பஞ்சவர்ணத்தோட வீடு. அந்த வீடும் ஒரு வகையில தன்னோட பகையாளியான சித்தப்பாக்கு சொந்தக்காரங்க வீடு, அவங்களோட க்ளோஸா இருக்கிறவங்க வீடு. அங்கேயும் கமல் ரொம்ப நேரம் இங்க நிக்காதீங்க, நின்னீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுவார். அதுக்கு அடுத்ததா அவங்க அப்படியே பேசிட்டு போற இடம் எங்க அப்படின்னா, அதே எதிர் குடும்பத்துல இருக்கிற சிலம்பம் கத்துக் கொடுக்குற ஒரு இடத்துக்கு போவாங்க. போனா அங்கேயும் எப்போதுமே இந்த இரண்டு குடும்பத்துக்குமான பகை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றதுக்கு அந்த காட்சியும் உதாரணமா மாறும். காரணம், அங்க சிலம்பம் கத்துக் கொடுக்குற வாத்தியாரு சக்திவேலை வேணுக்கும்னே வம்பிழுப்பாரு. இதை கூட வர்ற எசைக்கு இவங்க வம்பிழுக்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனைக்கு இழுக்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்க உள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிலம்பம் வாத்தியார் சக்திவேலோட ஈகோவை தொற்றுவார். தொட்டதும் அங்க ஒரு சண்டை காட்சி. சண்டை காட்சியோட முடிவுல திருப்பி அவங்க அதோட இல்லாம ஒரு கோயிலோட வாசல்ல போய் நிற்பாங்க. அந்த கோயில் இரண்டு குடும்பத்தோட பகையால பூட்டப்பட்டிருக்க ஒரு கோயில். அதோட சீரியஸ்னஸ் என்ன, இது எதையுமே புரிஞ்சுக்காத சக்திவேல் எசக்கிய கூப்பிட்டு, உடல் மண்ணுக்கு உயிர் எனக்கு அப்படின்னு சொன்னேல, இப்ப அந்த பூட்டை திறக்க மாட்டா துற அப்படின்னு சொல்ல, நாயகியும் இது பிரச்சனைனா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பானு சொல்றத ஆனா சக்திவேல் கேட்கல. ஏன் அப்படின்னா, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இந்த கோயிலுக்குள்ளதான் நடக்கும் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு.
நடக்குன்ற நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல சக்திவேலுக்கு இல்லை அப்படின்றது மறைமுகமாக சொல்லப்படுது. உள்ள போறாங்க, இங்க எல்லாம் விளக்கம் வருது, திருப்பி வராங்க கோயில், திருப்பி அவ்வளவுதான் முடிக்கிறாங்க. முடிச்சா அடுத்த நாள் காலையில பானு இந்த ஊரை விட்டு கிளம்பணும். அப்ப பானுவோட ரூம்குள்ள இருக்கிற சக்திவேல் அவங்களோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பெரிய தேவர்கிட்ட இருந்து சக்தி அப்படின்னு ஒரு சத்தம் வரும். உடனே பதறி அடிச்சுட்டு போய் நிப்பார். அப்ப பெரிய தேவருக்கும் சக்திவேலுக்கும் நடக்கிற உரையாடல் இருக்குல்ல, அதுல பெரிய தேவர் எந்த அளவு சீரியஸா இருக்காரு, கமல் எந்த அளவு அலட்சியமா இருக்காருன்றத ரொம்ப அழகா அந்த சீன்ல எக்ஸ்டாபிளிஷ் ஆயிருக்கும். கோயிலுக்கு போனீங்களா? ஏன் போனீங்க? அவரு சக்திவேல், நம்ம கோயில் அதனால போனேன். பூட்டை உடைச்சீங்களா? ஆமா. யார் உடைக்க சொன்னா? இல்ல எசைக்கு தான். ஓ, எசைக்கு சொன்னா நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, நான் தான் உடைக்க சொன்னேன். அப்போ உங்க தலைமையில எசைக்கு உடைச்சிருக்கான், சரியா அப்படின்னு சொல்லி ஊரோட பகை எப்படிப்பட்டதா இருக்கு, நீ என்னடா பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு பெரிய தேவர் ரைஸ் ஆகும்போது கூட சக்திவேலால அந்த ஊர் பிரச்சனையோட ஆழத்தை புரிஞ்சுக்க முடியாது. திரும்பவும் அந்த இடத்துல அவர் பெரிய தேவரோட பையனா இல்லை அப்படின்றது ரொம்ப ஆழமா நிறுவப்பட்டிருக்கும். சரி, முடிஞ்சிருச்சு. இப்ப பானுவை கொண்டு விட்டுட்டு வரணும். இவங்க பேசிட்டு இருக்கும் போது, இந்த பிரச்சனை பேசிட்டு இருக்கும் போதே எசக்கிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேவர் சொல்லும் போது கரெக்டா பானு வந்துருவாங்க. கட்டு, போய் அவங்கள விட்டுட்டு வாங்க, மற்றத அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் பெரிய தேவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பானு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற கணக்குள்ள மெயின் ரோட் வழியாக போகாதீங்க, சுற்றி வேற ஊர் வழியாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கமல் கேட்க, ஏன் நீ சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு பெரிய தேவர் கத்துவார். காரணம், ஊரோட சூழல் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றது பெரிய தேவருக்கு தெரியுது, சக்திவேலுக்கு தெரியல. தெரியாதனால அந்த கணக்கு பிள்ளை சொல்றத கேட்காம பானுவை கூட்டுட்டு எந்த வழியில கணக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னாரோ அந்த வழியில சக்திவேல் போறான். போகும்போதுதான் தெரியுது ஊர் பத்திக்கிட்டு எரியுது. இப்ப இத பார்த்து கேட்கிற பானு கிட்ட சக்திவேல் சொல்ற முக்கியமான வசனம் ரத்த வெறி. இதனாலதான் இந்த ஊரை விட்டு நான் போயிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வண்டிக்குள்ள ஏறுவாங்க. அப்ப சக்திவேல் வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரர் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்றப்ப, நேத்து கோயில் பூட்டை உடைச்சதுனால எசக்கி கைய வெட்டிட்டாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எதிரியாளங்க வந்துருவாங்க, தயவு செஞ்சு நீங்க வேற ரூட்ல போய் பானுவை ரயில் ஏற்றி விட்டுருங்க. சரி, வேற ரூட்ல பதறி அடிச்சுட்டு போனா ட்ரெயின் கிளம்பி இருக்கும். இப்ப சக்திவேல் பானுவை ரயில் ஏற்றி விடுறாரு. அப்ப பானு சக்திவேல்கிட்ட சொல்றது, டோன்ட் இன்வால்வ் எனி ப்ராப்ளம், எந்த விதமான பிரச்சனையிலையும் நீ உன்னை ஈடுபடுத்திக்காத. சக்திவேல் யாரு? இந்த கிராமத்தை கட்டி ஆள்ற ஊர் தலைவரோட பையன். அவரால தான் இந்த ஊர்ல பிரச்சனை வந்திருக்கு. ஏன் அவரால மட்டும் இல்ல, அவர் காதலியாலையும். இத கண் கொண்டு பாக்குற காதலி ஊரை விட்டு போறாங்க. தன்னால அந்த பிரச்சனை இருக்கு, தான் இங்க இருக்கணும்ன்ற 1% கூட தாட் ப்ராசஸே இல்லாம அந்த ஊரை விட்டு போறாங்க. போகும்போதும் கதாநாயகன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனை எதுலையுமே நீ இன்வால்வ் ஆகாத. ஏன்னா பானுவுக்கு சக்தி தேவை, சக்தியோட ஊர் தேவையில்லை, ஊர் பிரச்சனை தேவையில்லை, அங்க இருக்க குடும்பம் தேவையில்லை, சக்தி மட்டுமே போதும். ஒரு காதல் என்பது ஒற்றை கண்ணோட்டத்துல இருந்தா அது எப்படிப்பட்ட சுயநலத்தோட இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த காட்சி ஆக சிறந்த உதாரணம். இது எல்லாமே சப்லேயரா சப்டெக்ஸ்டா தான் உள்ள இருக்குமே ஒழிய ஸ்பூன் ஃபீடிங்கா இருக்காது. ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரத்தை எப்படி எழுதி அதை காட்சி மொழியா மாத்தணும் அப்படின்றதுக்கு இந்த காட்சி ஆக சிறந்த உதாரணம். திருப்பி பானுவை ரயில் நிலையத்துல ஊருக்கு ஏத்து விட்ட சக்திவேல் நேரா போய் நிக்கிற இடம் இசக்கிய சேர்த்திருக்க ஆஸ்பத்திரியில. அங்க போனா இசக்கிய அவர் முதல்ல பாக்குறாருல, அப்போ ஒரு இடி இடிக்கிற சவுண்ட் ஒன்று கேட்கும். ஒரு அதிர்ச்சியோட இசக்கிய பார்க்கும்போது இசக்கியோட இடது கை வெட்டப்பட்டிருக்கும். அப்ப சக்தி இசக்கி கிட்ட போய் பேசுற வசனம், என்னாலதானே இது உனக்கு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்பார்.
இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு காட்சியில இதே வசனம் வரும், பின்னாடி நான் அதுக்கு வர்றேன். இதை கேட்டதும் இசக்கிக்கு பயங்கர ஷாக். அப்ப இசக்கி என்ன சொல்லுவான்னா, இன்னைக்கு உங்க கூட கார் ஓட்ட விடாம பண்ணிட்டானுங்க ஐயா, அம்மா நல்லபடியா ட்ரெயின் ஏறி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு. இத சக்தியால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தன்னால ஒருத்தன் கையிழந்து விழுந்து கிடக்குறான், ஆனா தன்னை அவன் குற்றவாளியா பார்க்கல, தான் செய்ய வேண்டிய வேலையில இருந்து மிஸ் ஆயிட்டோன்னு பாக்குறான்றத அவரை உருக்கிடும். அதே இடத்துல நடக்கிற கான்வர்சேஷன்ல இந்த கை வெட்டினதுனால தன் சார்ந்த நபர்கள் எப்படிப்பட்ட விஷயத்த எதிரில் இருக்கிற குடும்பத்துக்கு இல்ல அந்த ஊர்க்காரங்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்வினைய அவங்க செஞ்சிருக்காங்கன்றதை அங்க பேசிட்டு திட்டிட்டு அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா திருப்பியும் அப்பாக்கும் மகனுக்குமான ஒரு உரையாடல் தொடங்குது. இப்படிப்பட்ட காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு நடுவுல நான் இருக்க மாட்டேன், ஊரை விட்டு போறேன், என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற சக்திவேல்கிட்ட அவரை இருக்க வைக்கிறதுக்கு எந்த விதமான காரணம் கிடைக்காம பெரிய தேவர் சண்டை போட்டுட்டு வாயடைச்சு நிக்கிறார். இப்ப இந்த பிரச்சனைய குறைந்தபட்சம் நான் கிளம்புறதுக்குள்ளேயாவது சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சக்திவேல். 10 நாளைக்கு அப்புறம் அவர் இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு ரயில் டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோயில் விஷயம் இது எல்லாத்தையும் சட்ட ரீதியா அணுகிறதுக்கு கலெக்டரை கூப்பிட்டு வச்சு எல்லாமே பேசுறாரு. அடுத்ததா சக்திவேல் ஜெயிச்சுட்டதா நினைச்சு எதிர்குடும்பம் வேற ஒரு முக்கியமான விஷயத்த அரங்கேற்றுது. அதுல ஒரு மிகப்பெரிய மோசமான இழப்பு ஊர் மக்களுக்கு நடக்குது. இங்க பானுன்ற கதாபாத்திரம் இல்லைன்னாலும் அரூபமா அங்க பானுன்ற கதாபாத்திரத்தை அந்த நிகழ்வுக்குள்ள கமல் கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த திரைக்கதையோட முக்கியமான பாயிண்ட். என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த இழப்புல முதல்ல சொன்னேன் இல்லையா, பாடலுக்கு நடுவுல சக்திவேலும் பானுவும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்றப்ப ஒரு குழந்தைய புகைப்படம் எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தை நடந்த அசம்பாவிதத்துல இறந்து போயிருக்கும். அந்த புகைப்படம் ஒரு மரத்துல மாட்டியிருக்கும். அதை எடுத்துட்டு வர்ற சக்திவேல் அதை பார்த்துட்டு கதறுவார். இந்த மக்களை எல்லாம் ஒரு இடத்துல குழும வச்சுட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வர்ற பெரிய தேவர் சாப்பிட்டியா அப்படின்னு சக்திவேல்கிட்ட கேட்பார். இல்ல. ஏன் பசிக்கலையா? இல்ல பிடிக்கல. அப்ப அதே பெரிய தேவர் அங்க இருக்கிற ஒரு உதாரணமா காட்டக்கூடிய நபர் யாருன்னா, அந்த குழந்தை இறந்தது இல்லையா, அந்த குழந்தையோட அம்மாவை. அங்க பாத்தியா, குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் அந்த தாய் ஏன் சாப்பிட்றா? ஏன்னா இன்னொரு குழந்தைய காப்பாத்தணும். அப்ப இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னா நாம முதல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் சக்திவேல் என்கிற பெரிய கருப்ப தேவரோட பையன் முழிச்சுக்கிறான். இந்த இடத்துல அவன் பானுவின் காதலன் அப்படின்ற இடத்துல இருந்து சக்திவேலா பெரிய தேவரோட பையனா மாறுற முக்கியமான காட்சி. எங்கேயும் பானு இல்லை, ஆனா பானுவால உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவம் அங்க இருக்கு. அதுதான் இந்த திரைக்கதையில இருக்கிற அடுத்த ஸ்டெப்பு. சரி, இப்ப கணக்குல வர்றாரு. கணக்குலட்ட இந்த டிக்கெட்டை முன்பதிவு செய்து வைக்கப்பட்ட அந்த டிக்கெட்டை தள்ளி போட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப பெரிய தேவர் குழந்தையா மாறிடுவாரு. சக்திவேல் ஒரு பொறுப்பு மிக்க ஊர் தலைவனா அந்த இடத்துல இருப்பான். அப்பதான் தான் அப்பாட்ட சொல்லுவான், அவரு தன் மகனை தக்க வைக்கிறக்காண்டி சின்ன பிள்ளை மாதிரி செய்கையை செய்யும் போது, அப்பா நான் போலப்பா, நான் திரும்ப போலப்பா அப்படின்னு சொல்லும் போது பெரிய கருப்பு தேவர் சக்தியோட கரத்தை பிடிப்பார். இந்த இடத்துல இருந்து கட் பண்ணா பானு வர்ற வரைக்குமான விஷயங்கள் வரிசையா நடந்துகிட்டே இருக்கும். பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் எல்லாம் நடந்து இந்த காதலை கொண்டுட்டு இந்த ஊருக்காக திருமணமும் செய்து முடிச்ச பிறகு இப்ப ஒரு நாள் பானு வருகையை பறைசாற்றும் ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒன்று வருது. அதை கையில எடுத்து பார்க்குற சக்திவேல் உடைகிறார். பானுவை எப்படி ரிசீவ் பண்ண போறோம் அப்படின்னு அவருக்கு தெரியல. இப்ப அவர் நான் தழுத்தலுக்க உட்கார்ந்து இருக்கும் போது இந்த இடத்துலயும் ஒரு திரைக்கதை ஆசிரியரா கமல் ஜெயிக்கிற முக்கியமான காட்சி இது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவருக்கு ஒரு தகவல் வருது.
அது என்ன தகவல்னா, அவங்க அண்ணனை எதிரி குடும்பத்துல இருக்க மாயன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இப்ப பானுவை பார்க்கிற லெட்டரை தாண்டி இந்த ஊர் பிரச்சனைய பார்க்கக்கூடிய இடத்துக்கு சக்திவேல் நகர்றான். இங்க இருந்து அவர் அண்ணனை மீட்டெடுக்கிறதுக்காண்டி ஒரு லாட்ஜுக்கு போறாரு. இந்த படத்திலேயே எதிர் குடும்பத்துல இருந்த மாயனும் சக்திவேலும் பஞ்சாயத்துல ஏற்கனவே அவங்க 2 பேரும் தனித்தனியா சந்திச்சிருந்தாலும் முகத்துக்கு நேரா ஒற்றைக்கு ஒற்றையா சந்திக்கக்கூடிய முதல் காட்சி வர்றது இப்பதான். இப்ப போய் தன் அண்ணனை மீட்டெடுத்துட்டு சக்திவேல் சொல்ற மிக முக்கியமான வசனம், வசனகத்தாவா கமல் எழுந்து நிக்கிற ஒரு வசனம், உனக்குள்ள எலும்பி நிக்கிற மிருகம்தான் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு மாயா, அதை எழுப்பி விட்டுறாத, அது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் அண்ணனை மீட்டெடுத்து வர்றார். வந்தா இப்ப பானுவோட வருகை. பானுவை ரிசீவ் பண்ண சக்தி ரயில் நிலையத்துக்கு போல. முதல் காட்சியில எப்படிப்பட்ட மாடர்ன் உடையில பானு வந்து இறங்குறாங்களோ அதே பானு இந்த முறை ஒரு கிராமத்து பெண்ணா சேலை கட்டிட்டு வந்து இறங்குவாங்க. இறங்கும் போதே அவங்க கேட்கிற முதல் கேள்வி, சக்தி வரலையா, தெரிலமா, வாங்க நம்ம அங்க போய் பார்த்துக்குவோம், கார்ல அவரை கூட்டிட்டு போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள சக்தியை பார்க்க முதல்ல நுழையும் போதே பானு ஸ்டன் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, பானு பாக்குறது தான் தேடி வந்த சக்திய, ஆனா அங்க நிக்கிறது பெரிய தேவரோட மறு உருவம். அது பானுவோட வாயாலே வெளிப்படும். ஒரு நிமிஷம் உங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் பாக்குறது எசக்கிய. இசக்கி கடந்து போகும்போது அவனோட கை இல்லாத பார்த்துட்டு இங்க பானு அவனிடம் பேசும் வசனம், எங்களால தானே. நல்லா கவனிங்க, ஏற்கனவே சக்திவேல் இசக்கிய போய் ஆஸ்பத்திரியில பார்க்கும்போது என்னால தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பானு எங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களால தானே. இந்த வசன வேறுபாடு தான் ஒருத்தங்க காதலிக்கும் போது எந்த அளவு அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிறாங்கன்றது காதல்ல மிக மிக முக்கியம் அப்படின்றத ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்லக்கூடிய காட்சி. இது எதுவுமே இந்த படத்துல ஸ்பூன் ஃபீடிங்கா இருக்காது. அதனாலதான் இந்த படத்தோட காதல் தோல்வி எந்த இடத்துலையுமே பார்வையாளனை பாதிக்கல. இதுக்கப்புறம் பானு சக்திவேலோட ரூம்குள்ள போய் சக்திவேலுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, சக்திவேல் பானுட்ட சொல்லுவார் என்னன்னா, நான் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்க மாட்டேன், ஏன்னா நான் செஞ்ச செயலுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சக்திவேல் அழுகிறப்ப பானுவால எதுவுமே பேச முடியாது. ஏன் சக்திவேல் தான் செஞ்ச செயலுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா, பானுவை காதலிக்கும் போது சக்திவேல் எந்த இடத்துலையும் பெரிய தேவரோட பையனா உணரவே இல்லை. தான் தன் ஊரை மறந்து, தன் குடும்பத்தை மறந்து, தன் பொறுப்பை மறந்து பானுவை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதனாலதான் இந்த விளைவு அப்படின்னு உணர்றதுனால மட்டுமே இங்க சக்திவேலின் கண்களில் கண்ணீர் வருது. இந்த இடத்துல பானு கிட்ட அவர் சொல்ற முக்கியமான விஷயம், நான் உன்னோட காதலையும் கெடுத்துட்டேன், என்னோட காதலையும் கெடுத்துட்டேன், ஆனா என்னை நம்பி வந்த இந்த பெண்ணை என்னால புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த சக்திவேலோட பொறுப்புக்குள்ள இருக்கிறது பானுவோட காதலன் இல்ல, பெரிய தேவரோட பையன். இதெல்லாம் முடிஞ்சு பானு அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி. இந்திய சினிமா வரலாற்றுல இப்படி ஒரு காட்சியை எந்த திரைக்கதையில யாராவது எழுதியிருக்காங்களான்னு தெரியல. ஒரு கதாநாயகனால காதலிக்கப்பட்ட காதலி, ஆனா அந்த காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு. கதாநாயகன் வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கான். அப்படி திருமணம் செஞ்ச கதாநாயகனோட மனைவி கதாநாயகனால காதலிக்கப்பட்டு காதல் தோல்வி அடைஞ்ச காதலி. இவங்க 2 பேருமே நாயகனோட படுக்கை அறையில உட்காந்து பேசுறாங்க. ஒரு ஃப்ரேம் ஒன்று வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஃப்ரேமுக்கு நடுவுல வலது பக்கம் நாயகனோட காதலி, இடது பக்கம் நாயகனோட மனைவி, நடுவுல ஒரு நிலை கண்ணாடி. அந்த நிலை கண்ணாடிக்குள்ள கதாநாயகன் இப்ப திருமணம் செஞ்ச அந்த திருமணம் புகைப்படம் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃப்ரேம் இன் தமிழ் சினிமா அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும்.
அந்த ஒட்டுமொத்த காட்சியும் பார்வையாளனுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் இருக்குல்ல, அட்டகாசம். இதுக்கிடையில அந்த கதாநாயகனை திருமணம் செஞ்ச அந்த மனைவி இருக்கால, அவ கதாநாயகனோட காதலி காலில் விழுந்து, நீங்க கொடுத்த வாழ்க்கை இது, நீங்க நினைச்சா இந்த வாழ்க்கைய என்கிட்ட இருந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப நான் தேடி வந்த சக்திவேல் வேற. சக்திவேலுக்குள்ள இப்படி ஒரு கிராமத்தான் இருக்கான்னு நான் இதுவரையும் தெரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு தெரியவே தெரியாது. இங்க இருக்கிறது உன்னோட கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு பானு கிளம்புறான். இத்தோட பானுவோட போர்ஷன் இங்க முடியுது. இந்த ஒட்டுமொத்தமான திரைப்படத்துல ஒரு அட்டகாசமான காதல் காட்சி, ரொமான்ஸ், அந்த காதல் எந்த அளவுக்கு நியாயமானதுன்னு சொல்லிட்டு அதே காதலுக்குள்ள எப்பேற்பட்ட சுயநலம் இருக்கு அப்படின்றத சப்டெக்ஸ்டா வச்சு எழுதப்பட்ட இந்த திரைக்கதை இருக்குல்ல, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே ஒரு பெஞ்ச்மார்க்கா நிற்கும் அப்படின்றது என்னை மாதிரி திரைப்படத்தை நேசிக்கிற ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேவர் மகன் என்னைக்குனாலும் பல்வேறு விமர்சனங்கள் அதன் மீது வைக்கப்பட்டாலும் அதோட திரைக்கதைக்காக என்றென்றும் பேசப்படும். இனி அடுத்த வீடியோல வேற ஒரு அட்டகாசமான திரைப்படத்தோட பேசலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.